வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 36.92% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கடவுள் மீது நம்பிக்கை. அதன்பின் தேமானியன் எலிப்பாக பேசத் தொடங்கினா. ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால்தான் முடியும்? பலர்க்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர். தளர்ந்த கைகளைத் திடப்படுத்தியவர் நீர். சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன. ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர். அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இரையச்சம் அல்லவா உமது உறுதி? நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி? நினைத்துப் பாரும். குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர், அவரின் கோபக்கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும், குருளையின் பற்களும் உடைப்படும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல், குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது, அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதர்க்கு வருகையில், இரவுக் காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள, என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது, என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனா அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது. அமைதி நிலவிற்று. குரலொன்றை கேட்டேன். கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லையெனில், அவருடைய வான தூதரிடமே அவர் குறை காண்கின்றாரெனில், புழுதியை கால்கோளாகக் கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்துப்பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர், ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடாரக் கயிறுகள் அறுபட, அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா? நாம் 1189 அதிகாரங்களில் 440 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால், இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.